இதை சைவம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சிக்கன் சுவையில் நல்ல மொறுமொறுன்னு சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சமாக புளி தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கொதி வந்த பிறகு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சேனக்கிழங்குக்கே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இதில் அரிப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்த சேனக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு மசாலா தடவி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு 2 பக்கமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு மொறுன்னு வேக வச்சு எடுக்கலாம். இதை தோசைக்கல்லையும் செய்யலாம். இந்த மாதிரி சமைக்கும்போது மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல மொறுப்பாக வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு சூடான சாயத்தோட பரிமாறுறதுக்கு சூப்பராக இருக்கும்.